இன்னைக்கு நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு எப்படி போட போறதுன்னு பார்க்க போறோம். ஈக்குவல் டு VLன்னு போட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா VL ஆரம்பிக்கிற ஃபார்முலா எல்லாமே லிஸ்ட் ஆகும். அதுல VLOOKUP இருக்கும். நீங்க உங்க கீபோர்ட்ல டேப் மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபார்முலா ஃபுல் ஆயிடும். இதுதான் நம்ம லுக்கப் வேல்யூ. இதை எடுத்துக்கிறோம். பக்கத்து ஷீட்டுக்கு போறோம். அண்ட் இதுதான் நம்மளுடைய டேட்டா ரேஞ்ச். என்ன டேட்டா ரேஞ்ச்? B1 is to E20 அப்படின்றது தான் நம்ம டேட்டா ரேஞ்ச். இன்னொரு query கேட்டிருந்தீங்க. இப்ப காலம் B-னா 2, காலம் A-னா 1, காலம் C-னா 3 அந்த மாதிரி எடுக்கணுமா சார் அப்படின்னீங்க. அப்படி கிடையாது. நம்ம டேட்டா எங்க உங்க ஷீட்ல இருக்கோ அதுதான் நம்மள பொறுத்த வரைக்கும் காலம் 1. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஐடி வந்து இந்த இடத்துல காலம் பில இருக்கு பாத்தீங்களா? அது பி, சி, டி எதுவா இருந்தாலும் இந்த காலம் ஐடி நம்ம இஐடி எங்க இருக்கோ அதுதான் நம்மள பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் காலம்னு அர்த்தம். ஸோ நமக்கு என்ன தேவை? நேம் தேவை இல்லையா? ஸோ இதுதான் காலம் 1, இது 2, சிட்டி 3 அண்ட் ஆனுவல் சேலரி 4. அப்ப நமக்கு 2, ஃபால்ஸ். ஏன்னா எனக்கு நேம் தான் வேணும் இல்லையா? அப்ப நம்ம அதை எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஃபால்ஸ் போட்டதான் உங்களுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் கிடைக்கும். அப்புறம் நமக்கு தெரியும் இந்த டபுள் கிளிக் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் அப்படின்னு. இங்க பாத்தீங்களா எனக்கு வந்து ஒரு நாட் அப்ளிகபிள் ஐட்டம் வருது. அப்ப என்ன மீனிங்? இது இல்லன்னு அர்த்தமா அப்படின்னா கிடையாது. நீங்க போய் செக் பண்ணணும்னு அர்த்தம். இப்ப இந்த E4105 அப்படின்றத நீங்க இங்க கண்ட்ரோல் F போட்டு கூட செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்கான்னு. நிஜமாவே இல்ல அப்படின்னா ப்ராப்ளம் இல்ல. அந்த டேட்டா இல்லன்னு அர்த்தம். ஆனா இங்க பாத்தீங்களா எனக்கு இது இருக்கு. இருந்துமே எனக்கு வேல்யூ பிக் ஆகல. ஸோ அப்ப நான் ஏதோ மிஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இங்க நான் போய் பார்த்தா எனக்கு தெரிய வருது என்னன்னா, இந்த இடத்துல பாத்தீங்களா ரேஞ்சு நான் B1 is to E20 தானே கொடுத்தேன். ஆனா இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அது B5 is to E24 மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல போடுறப்ப இந்த இடத்துல டாலர் சிம்பிள் போடல. அதை போடாம நீங்க அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா ரிலேட்டிவ்லி த ரெஃபரன்சஸ் வில் பி சேஞ்ச்ட். அப்ப இந்த மாதிரி டாலர் சிம்பிள் இல்ல அப்படின்னா அது ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த சூஸ் பண்ணிட்டு இந்த B1 is to E20 சூஸ் பண்ணிட்டு உங்க கீபோர்ட்ல F4 ஆர் ஃபங்க்ஷன் F4 அது கொடுத்தீங்கன்னா டாலர் வந்துரும். இப்ப டாலர் சிம்பிள் போட்டுட்ட பிறகு நான் வந்து டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்ப பாத்தீங்களா ஆன்சர் கிடைச்சிருச்சா? இப்ப இந்த டாலர் சிம்பிள் போட்ட உடனே இங்க போய் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க மாறவே இல்லை பாருங்க ரேஞ்சு. ஸோ எப்பவுமே VLOOKUP போடுறப்ப இதை என்ஷூர் பண்ணிக்கோங்க டாலர் சிம்பிள் வரணும். ஸோ நீங்க சேம் ஷீட்ல VLOOKUP போட்டாலோ பிட்வீன் ஷீட்ஸ்ல VLOOKUP போட்டாலோ ஆட்டோமேட்டிக்கா இந்த டாலர் சிம்பிள் வராது. ஆனா ஃபைல் டு ஃபைல் VLOOKUP போடுறப்ப நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா இந்த டாலர் சிம்பிள் எடுத்துக்கும். ஸோ இப்படித்தான் நீங்க வந்து ஷீட் டு ஷீட் VLOOKUP வந்து போடலாம். அவ்வளோதான்.